அப்பா யாரு உடுக்கு உடுக்கு சரி வாங்க அரண்மனை அதிகாலை கருப்பு ஏண்டா பயமுறுத்துற உத்தம வந்து நெருப்பொலி சொல்லு நீ தாண்டா தொழிலாம நான் சாமி தம்பி தம்பி என்ன விஷயமா தம்பி என்ன விஷயமா கல்யாணம் முடியல நீங்க உள்ள ஒரு மாதிரி ரெண்டே நாள் மாசம் ஐயா அவங்க தொங்காச்சு தொங்காச்சு இல்லாத தம்பி தூங்கி எந்திரிச்சா கிளம்புதா என்ன கேட்டாரு தூங்கி எந்திரிச்சா கிளம்புதா நீ ஏண்டா வந்தீங்க அண்ணே நீ பொறுமை அண்ணே அண்ணே ஒண்ணு கிளம்புதா ரோடலையா வருமாடா முதல்ல டீச்சர் பேர் நினைக்கிறேன் சத்தமலாயப்பா தம்பி தம்பி உன் பேர் கோயிலுக்கு குமாரே உன் பேருக்கும்
ஊருக்கும் உன் பேருக்கும் உன் பேர் என்ன? பேரு கோவிந்தகுமார். அப்பனா ஊருக்கும் பேருக்கும் மரியாதை பேசு. இந்த கொடுக்க பேசுவேன். நான் ஒரு நாள் பாரு ஒரு நாள் வர மாட்டேன். கோவிந்தகுமார் கோவிந்தகுமார் எத்தனை அம்மா? அவனுக்கு 3 அம்மா வருது. அந்த கரும்புக்கு எடுத்து காசை அடிக்கிட்டு தம்பி என்ன விஷயம் வந்திருக்கீங்க? விஷயத்தை சொல்லு. அஜித்
பசுமாடு எப்படி காலைக்கு போனோம்டா காலை ஒட்டா காலையில சும்மா ஓட்டு போட்டு அனுப்புறேன். நல்ல காலம் சக்கம் மாவுக்கு சொல்லி கூலி போடுவா. சாமுராணி வாசக்காரி போடுவா வேணாமா? ஓடியா தங்க தங்க ரோஹிணிக்கு முதல்ல ஊருக்கு போறேன். டேய்! ஐயா வந்த ஓலையா கல்யாணமே ஆகலையா? கல்யாணம் ஆலையா ரொம்ப அடிச்சிருக்கேன் பாயப்பட அடிச்சிருக்கா ஓமே காட்டி கொடுத்து ஓமே துருங்க அப்படியா? என்ன ஆகல? விவசாயினாவே ஆமா. ஓனா வீட்டுல தூங்குறான் அப்படியா? அப்படியா அதுக்கு முன்ன கூடி வர முடியாது.
அருமாத்தூர் முனுசாமி திரு பணிக்குழு, மதுரை ஜெனரல் மார்க்கெட் பறவை காய்கறி கமிஷன் கடை உரிமையாளர்கள் சார்பாக இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அன்பண்ணன் மருதமணி அவர்களுக்கும் கார்த்திக் ராஜா அவர்களுக்கும் அவர்களது சார்பாக பொன்னாடை கொடுக்கப்படுகிறது. வாங்க 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 வாங்க. அன்புக்கினிய சொந்த பந்தங்களே, உறவுகளே, தோரிமான் கிராமத்தில் சீரோடும் சிறப்போடும் இந்நன்னாளில் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற கிராம பொதுமக்கள் சார்பாகவும் கருமாத்தூர் முனுசாமி திருப்பணிக்குழு, மதுரை சென்ட்ரல் மார்க்கெட் பறவை காய்கறி கமிஷன் கடை உரிமையாளர் சார்பாக அண்ணன் மருதமணி அவர்களுக்கு நூலாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. இந்த 5 மாவட்டங்களில் தனது சிறுபொழி மூலம் திறமையை மக்களை செவிசாய்த்துக் கொண்டிருக்கின்ற மருதமணி அவர்களுக்கு நூலாடி போற்றி கௌரவிப்பதில் கருமாத்தூர் முனுசாமி திருப்பணிக்குழு சார்பாக, மதுரை சென்ட்ரல் மார்க்கெட் பறவை காய்கறி கமிஷன் கடை உரிமையாளர் சார்பாக அவருக்கு பண உதவி கொடுத்து வாழ்த்தி வழங்குகிறது. நன்றி, வணக்கம். எங்களுக்கு பொன்னாடை கொடுத்து கத்திரிக்காய் வத்த போட்டுக்கலாம். எங்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவப்படுத்தி அன்பளிப்பு வழங்கிய கருமாத்தூர் முனுசாமி ஓடும் பறவை மார்க்கெட் உரிமையாளர்கள் சார்பாகவும் எங்களுக்கு பொன்னாடை கொடுத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கும் முனுசாமி கூடக்கூடிய பங்காளிகளுக்கும் கருமாத்தூர் பங்காளிகளுக்கும் என் சார்பாகவும் என் கலைஞரின் சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். அப்பொண்ணு இப்பொண்ணு அப்படியா? நடந்து வர யாரு பூஜா சிலை எப்போ திறக்கிறது? 3 மணிக்கு திறந்துடும். சாயந்தரம் 3 மணிக்கா? சாயந்தரம் 3 நேரம் நல்ல என்ன சிலை செக்ஸ் பண்ணுறது? சாமியார் பார்த்துட்டு நிலா காலைக்கு மயிர்காலைக்கு விவசாயம் பண்ணலாம்னு இருக்கிறேன். சரி, என்ன விவசாயம் பண்ணா நல்லா ஓஹோன்னு ஐயா கம்பு ஓட்டா உனக்கு கம்பா நிற்கும்டா. நீ கேள்வி சாப்பிட்டா கிளம்பி நிற்கும்டா. அலங்காரம் சம்பாதிக்கிற மாதிரி அலங்காரம் சம்பாதிக்க மாட்டேன். கஞ்சா ஓடுறா. ஆமா, நிறைய வருமானம் வரும். கஞ்சாவுடையா உள்ள ஓட்டா அவங்களுக்கு வருமானம், உனக்கு வருமானம். இல்லைன்னா சின்ன கடை வச்சு ஐயா கணேஜ் கோயில 30 பாக்கெட் வாங்கிப்பீங்களா? ஐயா கண்ணகி கோயில் கட்டி 2 லட்சம் அவதாரமா? கணேஜ் கோயில 2 லட்சம் அதை கொடுத்து கொடுக்குறவங்களுக்கு 1 லட்சம் பரிசு. காஞ்சி கோயில வீடு கட்டுறது உன் நல்ல நேரம் ஆவணி மாசம் 1ஆம் தேதி அப்படி சொல்றா. காலை அங்க ஓடாது, அவர் தலையில ஓடுது.
உங்க அட்ரஸ் உங்க ஊருக்குள்ள கொடுத்துட்டு போறேன் தவறுமானுங்க. என் அட்ரஸ் தரமாட்டேன். என் அட்ரஸ் சொன்னோம்னா ஊரா சுத்தி ஆளுநா என் வீட்டுக்கு வந்துரு. எதுக்குப்பா? போனாங்கிலே ஐயா, போனாங்கிலே பெரிய ஓனாங்கி. ஆமா பார்த்தேன். தம்பி உன வீடு கட்டேன். வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா 7 சதுர வீட்டுக்கு 1500 செங்கல் கல்லுடா. 7 வீட்டுக்கு 1500 செங்கல் கல். ஏன் செம்மாட கட்ட போறேன்? வீடு வீடு 1500 எப்படி வரும்? சரியா வரும். நான் சொல்ல மட்டும் ஊம் போடு. அவன் போயிட்டே நம்ம குறிய முடிச்சுக்கிடுவோம். ஆள் கூப்பிட போயிருக்காங்களா? அதை யாரோ பூச்சி மருந்து எடுத்துருக்காங்க. யாரோ பூச்சி மருந்து எடுத்துருக்காங்க. 10 ஏரியாவில் போட்டாலும் கட்டாளுக்கு போதலாம். விபூதி வாங்கிக்கிறீங்க. ஓடி ஓடி முடியா விபூதி வாங்கிக்கிறீங்க. வாங்கப்பா. முதல்ல உட்காரு. உடனே வந்தா எனக்கு பயமா இருக்கு. எந்த சாமியை கருப்பாய் உட்காந்து அடிக்க நீ அமைதியா இருக்க. நீங்க உட்காந்து அடிங்க. அதுல வேற வந்து வாழை போட்டு மாடு எப்படி தடை போட்டா நாலு தொங்காது போட்டு இந்த கொண்டு வந்துடும் நினைச்ச காலம்லாம் நிறைவேறும். இதை பத்தி கவலைப்படாத ஐயா. நீ நினைச்ச எல்லாம் நிறைவேறும். யாரும் புள்ள பொண்டாட்டிங்களா? ஆமா. வெளியே பாப்பாங்க ஏமா நான் புரிய சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? வெளியூர்ல புள்ள மயிர்னா உனக்கு எத்தனை வருஷமா பிள்ளை இல்ல? 5 வருஷம். நல்ல காலை விரிச்சுக்க. நம்ம நானே வந்துட்டேன். 5 வருஷமா குழந்தை எப்படி தெரியுமா? ஆமா. தாலி கட்டணும்னு வெளிநாடு போன ஒரு சிங்கப்பூர் அவங்க வீட்டுக்காரர். நமக்கு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? சாமி நான் பக்கத்துல இருந்து ஏன்டே உட்காந்து அவன் வெளிநாடு போனதே எனக்கு தெரியல சாமி. சரி, தெரிஞ்சிருந்தா நீ மூந்து
1000 ரூபாய் தந்தேன். எப்படியாவது அதை சரி கட்டிடுறேன். அடிவாங்க நீ வந்து ஒரு மகன் எச்சி ஒழுகுது. ஊரே எந்திரிச்சு ஓடுது. எது நாடு செய்வா அப்படியே பிளந்து சாப்பிட்டா ஐயோ 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 சொக்கா என்ன அந்த காசு வாங்கி போகுள்ள என்னென்னமோ பண்ண இந்த காசு வாங்கல நீ முடுக்கடி போதாடி உட்காந்து அடி இங்க கீழே தொடர்ந்து வேலை சொன்னா எப்படி பிள்ளை உட்காந்து பிள்ளை வருமா நீ ஒவ்வொன்னா சொல்றா கொஞ்சம் பொருளை எடுத்துட்டா காசு திறப்பிடிச்சதுன்னா தொண்டால் பண்ணுங்க இப்ப தப்பாச்சியா ஒரே வாங்க வாங்க போதும் வச்சாச்சு நல்லபடியா சொல்லுங்க என்ன விஷயம் சொல்லியா ஆமா அம்மா உனக்கு புள்ள வேணும் அம்மா உனக்கு புள்ள வேணுமா வீட்டுக்காரர் எங்க இருக்காரு அம்மா பாதாம் பருப்பு ஒரு கிலோ பிஸ்தா ஒரு கிலோ இல்ல புள்ள வேணுமா வேணாமா செவ்வாழை பழம் நல்ல முரட்டு பழமா 6 பழம் 6 பழம் உனக்கு புள்ள வேணுமா வேணாமா ஐயா ஒரு பழம் போதும் இது படிச்சு இது ஒண்ணு அட கட்டா நல்ல அம்மா வந்து கட்டே சாமி இது என் மொட்டாட்டி இது என் புள்ள யாருமா புள்ள ரொம்ப புள்ள சாமி என் மொட்டாட்டிக்கு 2வது குழந்தை எப்ப பிறகுன்னு கேட்டு சொல்லுங்க தம்பி தம்பி இவன் யாரு இவனை நம்பி உன் பொண்டாட்டி விடாத உன் பொண்டாட்டி மாசம் ஆச்சுவேன் மூத்த ஐயோ மூத்த புள்ள பால் குடிக்க நீ குளக்கத்துல போய் அவன் போந்து பார்க்கிறேன் இவன் பால் குடிக்க பார்க்கிறேன் அதை உடைய தந்தால் கொடுக்கல உனக்கு என்னமா அம்மா நல்லா சாமி நீங்க நல்ல கோடாளி
அவருக்கு அருள் இறக்கி நீங்க சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க. அப்படி வருதானே அருள் இறக்கினப்பா தம்பி வருது உட்காருப்பா. பொண்டாட்டிக்கு அருள் பார்த்து சொல்லுங்க. உட்காருமா அதான் மறந்தே இருக்கிற அதுக்கே வாங்கி எடுக்கிறா. அம்மா ஏப்பா வாங்கி எடுக்கிறா? அம்மா உனக்கு என்ன குழந்தை தம்பி இவன் வாந்தி எடுக்கிறதுக்கு அவன்தே காரணம். அண்ணே நான் வேணா வழிய வைக்க போட்டு அவரே அம்மா அம்மா பால் குடுமா தம்பி நீங்க குறிவாக்க முடியாது. அதே கோபாலா உன் மயம் பெரியவே முத்ராத முட்டை போட்டு இப்படி ஒரு அவதாரிக்கான உலகம் இருக்க முடியாதா? முத்ராத முட்டை நீ கலட்டி மரியாதை கழிக்குது. முத்ராத முட்டை கழிக்குது. ஐயா நல்லா அவளை ஜூம் பண்ணிருப்பா. உலகத்திலே ஒன்னாம் நம்பர் அவதாரி உங்க முட்டாள் செருப்புல இருக்குது. தம்பி நான் சொல்றது கேள்வி ரெண்டு பேரும் யாரும் ஒரு ரெண்டு பேரும் கையை பிடிச்சு பாருங்க அடுத்த பிள்ளை எப்ப நிக்கும். அப்படியா? அம்மா இப்ப கரெக்டா 3 மணிக்கு எல்லாருக்கும் நிக்கும். மூணுக்கு மேல ஆயிடுச்சுடா. சார் நிக்குதா? இல்ல இல்ல உன் மகன் நிக்கல அதனால உட்கார்ந்து. அவன் நிக்கிறான் பார்த்தா நேரா எந்திரிச்சிருக்கான்ல. ஏங்க எப்படி ரைட்ல பிரண்டு பிரண்டு அழுகுறாங்க. ஐயோ பிறந்து வந்து அவன் அழுகுறது இருக்கு. உட்கார்ந்துருக்காரு. வாய் வச்சாலே எடுக்க மாட்டேன். தம்பி நீ உங்க அம்மா பார்வைக்கு கொண்டு வர அவனை வரைக்கும் போது இல்ல நானும் என் புருஷனை படுத்துருப்போமா என் பொண்ணு என் புருஷனை தட்டி விட்டு அவன் வந்து நடுவில் படுத்துக்கிறேன். அப்பதான் அவன் வேலை பார்க்க முடியும். இல்லம்மா உன் புருஷன் மேல உன்னை நம்பிக்கை. எங்க வீட்டுக்காரர் எப்ப வெளிநாடு போவார் பார்த்து சொல்லுங்க. உன் வீட்டுக்காரரு விசா வந்துருச்சு. நான் பிசா வந்துருச்சு. விசா வந்துருச்சு வெளிநாடு போறதுக்கு. அவனை அனுப்பி விட்டுட்டு அம்மா யார் உன் வீட்டுக்காரரு? அவன் கை காயாச்சு போயிருக்கு. கை வேலை நிறைய பார்த்தா பாருங்க. ரொம்ப கை வேலை ஓகேயோ? தம்பி ஒரு நாள் வாழை பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது. வாயை பிடிச்சிருந்துச்சா? கொடைக்கானல் போறியா? கொடைக்கானல் போய் இது பார்த்தியா? குதிரை சவாரி செஞ்சியா? குதிரை சவாரி வந்து காசு வந்துச்சா? காசு வந்தது மாத்திரம் சரி நான் போறாங்க அவன் போறாங்கடா. சாமி நான் உங்க சிச்சியன் நானே. அது பயங்கரமா நினைக்கிறேன். நான் அவுட் ஆயிட்டேன். நான் நல்லா சொல்லுவேன். அப்படியே அவங்க எப்படி சிட்டு முன்னாடி பார்த்து சொல்லுங்க. அதை நானே கிளப்பி விட்டுறேன். ரூம் எங்க போட்டு பார்த்து நீ எப்படா ஓட்டு போடலாம்? ரூமுக்கு கொடைக்கானல் போடுவோம். ஏய் அங்க போடக்கூடாது. அங்க குளிர் நேரம் கிளம்பாது. அதே குளிருக்கு நல்லா இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் இல்லைங்க. என்னப்பா? ஆற்றுல போட்டோமா? மதுரை மாட்டுத்தாவணியில கொடுங்கடா அண்ணா நல்லா இருக்கும். ஆனா உங்களை வச்சு நானே அப்பா சரி மகனை மறந்து வச்சு கொண்டு அவனை பசிட்டேன் சார். இரு உனக்கு ஆள அது எழுதலாம் எதுக்கு எடுத்தாலும் பதிக்கிறது. சாமி புரி எப்ப சொல்லுவீங்க? தம்பி அப்புறம் போக போக சர்வீஸ் ஆயிடும். முதல்ல அப்படித்தான் இருக்கணும்.
அப்புறம் திட்டம் நீ திட்டுற மாதிரி வரும். என்ன நீ கோடா ஐயா மாமாவா அம்மா உன் புரிஞ்சான வில்லா நினப்பு பூஜை ஏன் சிசியனை 2 நாளைக்கு அனுப்புறேன். நான் வந்து கொலக்கட்டை உடுத்துவேன். அப்படியே தட்டில போட. நல்ல வெட கோழி குஞ்சா பாத்துக்குவாங்க. குஞ்சு எடுத்து. ஒரு ஹோட்டல் இருந்தா குறி வராது. என்ன குஞ்சு செத்து போயிடாது. ஆனா அப்பனும் பையனும் மோட உன்னோட இல்லையா? அவர் இந்தி கொஞ்ச நேரம் ஆகட்டும். ஏய், அவனுக்கு இன்னைக்கு சம்பளம் தர முடியாதுடா. இந்த கேரள தம்பி இவங்க குறி எடுக்காது, விரட்டி போங்க. திருவண்ணாமலைக்கு போற கிரிவலத்துக்கு அந்த அங்க போய் சாமி எடுத்து அம்மா நீ சும்மா மைசூர் இப்பவே உன் புருஷனை ஏன் வெளிநாடு போக சொல்றேன்னு தெரியுது. உன் பிள்ளையவே போட்டு பள்ளிக்கூடம் அவன் நோட்டு இருமா இருமா அசிங்கப்பட்ட எங்கள் முன்னாலே உன் பையன் 10 விட கட்டி பிடிச்சிருக்கேன். ஐயோ சொல்லாத அதை கட்டி பிடிச்சி உனக்கு பிள்ளை. இதுவரை அவன் ஆசையை தீர்த்துட்டான்டா. மாமா ஐயா. உனக்கு வர்ற செல்லு வெள்ளிக்கிழமை இது என்ன வைமா? இது என்ன வெயி? அந்த கை ஏண்ட கொடு. எனக்கு இந்த கை அம்மா பிடிக்கும். அவனுக்கு 2 கையை கொடுத்து எனக்கு காலம் தூக்கு. நான் குறி பிரிச்சு விடுவேன். இல்ல, அவர் வந்து காடுற மக்கள் கூடாங்கி கூட ஏன் சரி வரவே வேணாம். மணியனே நீ சட்டி போடல தானே. இன்னைக்கு உனக்கு சம்பளம் இல்லடா பாருங்க. இன்னைக்கு உனக்கு சம்பளம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மதியம் 3 மணிக்கு சரியா வந்து யாரும் இல்லாத நேரம் யாரில் அல்வாங்க ஒரு 300 மல்லிகைப்பூ. எதுக்கு படம் இந்த தெரியுமா? மல்லிகை பூவா கொண்டு வைக்கணும். அண்ணே இப்பயாவது சொன்னேன் மல்லிகைப்பூ கொண்டேல அவன் கொடுக்கறதுக்கு பண்ணு அல்வாவே மல்லிகை பூவா மண்டையில வைக்கணும். ஐயாப்பா யாருக்கு ஐயா பெற்றதான் சேர்க்கணும் அவளை. இதுவரை எங்களது நாடகத்தினை கண்டுகளித்து அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் என்றார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பினை எங்களுக்காக ஏற்பாடு செய்த அன்பு தம்பிகள் கிங்காப் வசனநாயகனா கிங்காப் வசனநாயகன் இளைஞர் மட்டத்தாரர்களுக்கும் கிராமத்தாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களை கலைப்பணியை நிறைவு உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது நான் அன்னை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்ப்பது அன்னை என்பதா என்னை கடவுள் என்பதா அன்னை வடிவம் என்பதா என்னை கடவுள் என்பதா